வணக்கம் விளையாட்டு ரசிகர்களே. இலங்கை நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் ஹப் thepaparay.com ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்துக்கான விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வார விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இலங்கை டெஸ்ட் தொடருக்காக பெயரிடப்பட்டுள்ள 16 பேர் கொண்ட பங்களாதேஷ் கிரிக்கெட் குழாம் கவுண்டி போட்டிகளில் கடந்த வாரத்தில் திறமைகளை வெளிப்படுத்திய திமுத் மற்றும் சுரகல் அக்மால் IPL தொடரின் 3வது வாரத்தில் கலக்கிய இலங்கை வீரர்கள் உள்ளிட்ட செய்திகளை எடுத்து வந்திருக்கின்றோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சுற்றுலா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த டெஸ்ட் தொடருக்கான 23 பேர் கொண்ட இலங்கை உத்தேச குழாம் பற்றிய விவரத்தை கடந்த வார நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். கடந்த வார நிகழ்ச்சியில் நான் சொன்னது போல இந்த குழாத்தில் இடம்பெற்றிருந்த முக்கியமான ஒரு வீரர் தான் பெத்தும் நிசாங்க. அவர் இறுதியாக நடைபெற்ற இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது முதுகுவலி உபாதைக்குள்ளாக இருந்தார். ஆனால் தற்பொழுது அவர் அந்த உபாதையிலிருந்து பூரண குணமடையவில்லை என்ற காரணத்தினால் அவரை டெஸ்ட் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. இது எவ்வாறாயினும் இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இவர் 3ஆம் இலக்க வீரராக விளையாடி இருந்தார். அதே போல ஆரம்ப வீரராக லஹிரு துரிமான விளையாடி இருந்தாலும் தற்பொழுது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் யார் ஆரம்ப வீரராக இல்லாவிட்டால் 3ஆம் இலக்க வீரராக பெத்தும் நிசங்கவுக்கு பதிலாக யார் களமிறங்க போகின்றார் என்ற கேள்விகளும் எங்களுடைய மத்தியில் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் நிறைவுக்கு வந்த NSL தொடரில் துடுப்பாட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட ஓஷத பெர்னாண்டோ பெத்தும் நிசங்கவுக்கு பதிலாக 3ஆம் இலக்க வீரராக இலங்கை அணியில் களமிறங்கலாம் என்ற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் குசல் மெண்டிஸ் ஆரம்ப வீரராக திமுத் கருணாரத்னவுடன் களமிறங்குவார் என்ற செய்திகளும் எங்களுக்கு காவல்கள் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த டெஸ்ட் தொடருக்கான இலங்கை இறுதி குழாம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அது தொடர்பிலான செய்திகள் வெளியாகியவுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது இவ்வாறு இருக்க இலங்கை அணியை சந்திக்க உள்ள 16 பேர் கொண்ட முமினுல் ஹக் தலைமையிலான பங்களாதேஷ் டெஸ்ட் அணி பற்றிய விவரங்களும் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக வெளியாகி இருந்தது. இந்த டெஸ்ட் குழாத்தை பொறுத்த மட்டில் அந்த அணியினுடைய முன்னணி நட்சத்திர சகலத்துறை வீரரான ஷக்கீப் அல் ஹசன் மீண்டும் அந்த டெஸ்ட் குழாத்தில் பெயரிடப்பட்டிருக்கிறார். இவர் இறுதியாக நடைபெற்ற தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தனிப்பட்ட காரணங்களுக்காக விளையாடவில்லை. அதன் பிறகு மீண்டும் தற்பொழுது நாடு திரும்பி தற்பொழுது நடைபெற்று வருகின்ற டாக்கா பிரீமியர் லீக் டிவிஷன் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ச்சியாக விளையாடி வருகின்றார். எனவே பங்களாதேஷ் அணியை பொறுத்த மட்டில் ஷக்கீப் அல் ஹசனுடைய மீள் வருகையானது அந்த அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது இவ்வாறு இருக்க கடந்த தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது உபாதை காரணமாக விளையாடாமல் இருந்த அந்த அணியினுடைய முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் தான் ஷரீஃபுல் இஸ்லாம். தற்பொழுது அவர் அந்த உபாதையிலிருந்து பூர்ண குணமடையாவிட்டாலும் உடற்தகுதியை நிரூபிக்கும் பட்சத்தில் அவருக்கு பங்களாதேஷ் டெஸ்ட் அணியில் வாய்ப்பு வழங்கப்படும் என அந்த நாட்டு தேர்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கடந்த தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக செயற்பட்ட அந்த அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் டஸ்கின் அகமட் தோள்பட்டை உபாதை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவரால் இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த அணியில் 22 வயதான இளம் வேகப்பந்து வீச்சாளரான ரஜூர் ரஹ்மானை இணைத்துக் கொள்வதற்கு அந்த நாட்டு தேர்வாளர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். 2 அணிகளையும் பொறுத்த மட்டில் இறுதியாக நடைபெற்ற 2 டெஸ்ட் தொடர்களையும் அந்த அணிகள் தோல்வியை சந்தித்திருக்கின்றன. ஆகவே இந்த 2 அணிகளுக்கும் தற்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் தொடரானது மிக மிக முக்கியமான ஒரு தொடராக பார்க்கப்படுகின்றது. ICCயின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் கீழ் விளையாடக்கூடிய இந்த டெஸ்ட் தொடரில் 2 அணிகளும் தங்களுடைய வெற்றிகளுக்காக வேண்டி எதிர்பார்த்து பல பரீட்சையை நடத்த இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் இந்த காணொளியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்காக தெரியப்படுத்த விரும்புகின்றோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டெஸ்ட் தொடர் பற்றிய முக்கியமான விவரங்களை அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இங்கிலாந்தில் தற்பொழுது கவுண்டி கிரிக்கெட் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த போட்டித் தொடரை பொறுத்த மட்டில் இலங்கையிலிருந்து 2 வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகிறார்கள். இதில் முக்கியமானவர் தான் இலங்கை டெஸ்ட் அணியினுடைய தலைவர் திமுத் கருணாரத்ன. இவர் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற நொத்தம்டன்ஷயர் அணிக்கு எதிரான போட்டியில் அறிமுகமாக இருந்தார். குறிப்பாக யோர்க்ஷயர் அணிக்காக வேண்டி விளையாடிய முதலாவது இலங்கை வீரர் என்ற பெருமையையும் இந்த போட்டியின் விளையாடியதன் மூலம் அவர் பெற்றுக்கொண்டதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம்.
வருகின்றோம். எனவே இலங்கை டெஸ்ட் அணி தலைவர் திமுத் கருணாரத்ன தன்னுடைய முதலாவது போட்டியில் குறிப்பாக முதலாவது இன்னிங்ஸில் 13 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது இன்னிங்ஸில் அவரால் 36 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்த மட்டில் சமநிலையில் நிறைவுக்கு வந்தாலும் இந்த போட்டியில் யோர்க்ஷயர் அணி 2 இன்னிங்ஸ்களிலும் சிறப்பாக துடுப்படுத்தாடி அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு அதற்கான கௌரவத்தையும் பெற்றுக்கொண்டதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இது இவ்வாறு இருக்க இலங்கை அணியினுடைய நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் அண்மையில் நிறைவுக்கு வந்த இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றவர் தான் சுரங்கல் அக்மல். இந்த முறை கவுண்டி போட்டிகளில் டெர்பிஷயர் அணிக்காக வேண்டி விளையாடி வருகின்றார். இவர் இதுவரை 3 போட்டிகளில் விளையாடி 6 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்ததோடு மாத்திரமல்லாமல் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற லெஸ்டர்ஷயர் அணிக்கு எதிரான போட்டியில் சிறப்பாக பந்து வீசியிருந்தார். குறிப்பாக முதல் இன்னிங்ஸில் 52 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிய சுரங்கல் அக்மல் இரண்டாவது இன்னிங்ஸில் 57 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். எனவே ஒட்டுமொத்தமாக 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அந்த அணிக்காக மிகப்பெரியதொரு நம்பிக்கை இல்லாவிட்டால் பலத்தை கொடுத்திருந்தார் என்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக ஞாபகப்படுத்துகின்றோம். இது எவ்வாறாயினும் அந்த போட்டியில் டெர்பிஷயர் அணி வெற்றியை பதிவு செய்ததோடு மாத்திரமல்லாமல் இந்த முறை கவுண்டி போட்டிகளில் தங்களுடைய முதலாவது வெற்றியையும் பெற்றுக்கொண்டதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். இது எவ்வாறாயினும் இந்த முறை கவுண்டி போட்டிகளில் இலங்கையைச் சேர்ந்த 2 வீரர்கள் விளையாடி வருகிறார்கள். தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இலங்கையை பொறுத்த மட்டில் அது மிகப்பெரியதொரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. எனவே திமுத் கருணாரத்ன பங்களாதேஷ் டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இன்னும் 2 போட்டிகளில் விளையாட இருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் அது தொடர்பிலான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஐபிஎல் தொடரினுடைய 4வது வாரத்துக்கான போட்டிகள் தற்பொழுது ஆரம்பமாகி விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தருணத்தில் கடந்த வார போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி இலங்கை வீரர்கள் பற்றிய முக்கியமான விவரங்களை இந்த காணொளியின் வாயிலாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் முக்கியமானவர் தான் மகேஷ் தீக்ஷண. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தொடர்ச்சியாக இறுதியாக நடைபெற்ற 5 போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். இதுவரை 8 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் என்பதையும் ஆரம்பத்திலேயே ஞாபகப்படுத்துகின்றோம். குறிப்பாக கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார். 35 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து அதே போல அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இல்லாவிட்டால் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார். 32 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். குறிப்பாக இந்த முறை ஐபிஎல் தொடரில் பவர் பிளே ஓவர்களில் அதிக விக்கெட்டுகளை இல்லாவிட்டால் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற பெருமையையும் இதுவரை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தையும் நாங்கள் சந்தோஷமாக ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எனவே மகேஷ் தீக்ஷண சென்னை அணியினுடைய முக்கிய துரும்புச்சீட்டாக இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக அந்த அணியினுடைய இறுதி 11 அணியில் விளையாடி அந்த அணிக்காக வேண்டி பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவருக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இலங்கையைச் சேர்ந்த மற்றொரு இடம்பேக பந்து வீச்சாளரான மதீஷ பத்திரன தற்பொழுது இணைந்து கொண்டிருக்கிறார். எனவே எதிர்வரும் போட்டிகளில் நிச்சயமாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற செய்திகளும் இந்திய ஊடகங்கள் வாயிலாக இல்லாவிட்டால் சென்னை அணி ஊடகங்கள் வாயிலாக எங்களுக்கு கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருக்கான வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அவரும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுடைய மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தவர் தான் வனிந்து ஹசரங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக வேண்டி தொடர்ச்சியாக விளையாடி வரக்கூடிய வீரர். அந்த அணிக்காக வேண்டி இதுவரை 7 போட்டிகளில் விளையாடிய வனிந்து ஹசரங்க 11 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கின்றார். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மிக மோசமான ஒரு தோல்வியை சந்தித்திருந்தாலும் குறித்த போட்டியில் ஒரு ஓவரை வீசியிருந்தார் வனிந்து ஹசரங்க. அவரால் 7 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுக்க முடிந்தது. எனவே வனிந்து ஹசரங்க இந்த முறை ஐபிஎல் தொடரில் எதிர்பார்த்த அளவு விக்கெட்டுகளை வீழ்த்த முடியாமல் தடுமாறி வருகின்றார் என்ற குற்றச்சாட்டும் ஊடகங்கள் வாயிலாக இல்லாவிட்டால் கிரிக்கெட் விமர்சகர்கள் வாயிலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருடைய திறமை எதிர்வரும் காலங்களில் இன்னும் வெளிப்படுத்தப்பட முடியும் என்ற நம்பிக்கை, அவரால் வெளிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. அதுக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல இலங்கை அணியினுடைய மற்றொரு முக்கியமான ஒரு வீரர் தான் துஷ்மந்த் சமீர. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக வேண்டி தொடர்ச்சியாக விளையாடி வருகிறார். இதுவரை அந்த அணிக்காக வேண்டி 6 போட்டிகளில் விளையாடி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்த மட்டில் அந்த அணியினுடைய முக்கிய வீரராக இல்லாவிட்டால் முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக கடந்த சில போட்டிகளில் அவர் திறமைகளை வெளிப்படுத்தி இருந்ததை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இறுதியாக கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 4 ஓவர்கள் பந்து வீசி 14 ஓட்டங்களை மாத்திரம் தான் விட்டுக் கொடுத்திருந்தார். எதிரணி வீரர்களுக்கு பந்து வீச்சில் சிறந்த முறையில் நெருக்கடி கொடுத்திருந்தார். குறிப்பாக மிக வேகமாக பந்து வீசி அதற்கான விருதை
வரைக்கும் அவர் சென்றார். இறுதியாக நடைபெற்ற ஒரு சில போட்டிகளை எடுத்துக்கொண்டார். அவருடைய அந்த வேகப்பந்து வீச்சான இல்லாவிட்டால் அவருடைய பந்து வீச்சின் வேகமானது 145-146 கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி இருக்கின்றார் துஷ்மந்த சமீர. அது மாத்திரமல்லாமல் இந்த முறை IPL தொடரில் குறிப்பாக டெத் ஓவர்களில் ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் என்ற பெயரையும் இந்த முறை IPL தொடரில் துஷ்மந்த சமீர பெற்றுக் கொண்டிருக்கிறார். பல முன்னணி கிரிக்கெட் விமர்சகர்கள் அவருக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்களும் துஷ்மந்த சமீரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இவ்வாறு இருக்க கடந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு விடயமாக சொல்லியிருந்தோம். பானுக ராஜபக்ஷவுக்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் 4 போட்டிகளுக்கு பிறகு பானுக ராஜபக்ஷ கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கியிருந்தார். தன்னுடைய மீள்வருகை போட்டியாக இருந்தாலும் சிறந்த முறையில் துடுப்படுத்தாடி 32 பந்துகளில் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்ததோடு மாத்திரமல்லாமல் ஷிகர் தவானுடன் இணைந்து 2வது விக்கெட்டுக்காக 100 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக சத இணைப்பாட்டத்தை மேற்கொண்டதையும் இந்த நேரத்தில் கட்டாயம் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே ஆரம்பத்தில் அவர் அந்த இன்னிங்ஸை முன்னெடுப்பதில் தடுமாறி இருந்தாலும் தொடர்ச்சியாக சிறந்த முறையில் துடுப்படுத்தாடி தன்னுடைய துடுப்பாட்ட திறமையை நிரூபித்து பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய அந்த தேர்வாளர்களுக்கு இல்லாவிட்டால் அணி நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் என்ற விடயத்தையும் நாங்கள் சந்தோஷமாக ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் பானுக ராஜபக்ஷவினுடைய அதிரடி ஆட்டத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் என்ற நம்பிக்கை இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எனவே இனி வரும் காலங்களில் நடைபெறக்கூடிய போட்டிகளில் எங்களுடைய வீரர்கள் வெளிப்படுத்தக்கூடிய திறமைகளை இன்னும் ஒரு சில காணொளிகளில் இல்லாவிட்டால் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து இன்னும் சில உள்நாட்டு செய்திகளுடைய தொகுப்பை பார்க்கலாம். யாழ் மத்திய கல்லூரி மற்றும் யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணிகள் மோதிய 115வது வடக்கின் பெரும் சமரில் கமலபாலன் சபேஷரின் சதம் மற்றும் ஜெயச்சந்திரன் அஷ்னாத்தின் 6 விக்கெட்டுகளுடன் யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி அபார வெற்றியை பதிவு செய்தது. இதன்படி வடக்கின் பெரும் சமரில் யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி தங்களுடைய 38வது வெற்றியை இம்முறை பதிவு செய்தது. போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் சிறந்த துடுப்பாட்ட வீரராகவும் சதத்தினை பூர்த்தி செய்த யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி வீரர் கமலபாலன் சபேஷன் தெரிவு செய்யப்பட்டார். சிறந்த பந்து வீச்சாளராக சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி வீரர் ஜெயச்சந்திரன் அஷ்னாத்தும், சிறந்த களத்தடுப்பாளராக யாழ் மத்திய கல்லூரி வீரர் சஞ்சயனும், சிறந்த சகலத்துறை வீரராக யாழ் மத்திய கல்லூரி வீரர் ஆனந்தன் கஜனும் தெரிவு செய்யப்பட்டனர். அதேபோல சிறந்த விக்கெட் காப்பாளராக யாழ் மத்திய கல்லூரி வீரர் ஸ்ரீதரன் சாரங்கன் தெரிவாகினார். இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்தின் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக நடைபெற்ற 100வது தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் தொடர் கடந்த வார இறுதியில் நிறைவுக்கு வந்தது. இந்த முறை தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் தொடரில் 3 இலங்கை சாதனைகளும் 2 போட்டி சாதனைகளும் 3 கனிஷ்ட தேசிய சாதனைகளும் முறியடிக்கப்பட்டமை மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். இதனிடையே 100வது தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப்பில் இருப்பாளரிலும் அதிசிறந்த மெய்வல்லுநருக்கான விருதை பெண்களுக்கான 3000 மீட்டர் தடை தாண்டல் ஓட்ட வீராங்கனை நிலானி ரத்நாயக்க பெற்றெடுத்தார். அத்துடன் பெண்களுக்கான போட்டிகளில் அதிசிறந்த மெய்வல்லுநர், அதிசிறந்த மத்திய தூர ஓட்ட வீராங்கனை ஆகிய விருதுகளையும் அவர் தனதாக்கிக் கொண்டார். இதே நேரம் ஆண்களுக்கான அதிசிறந்த மெய்வல்லுநர் விருதையும், எறிதல் நிகழ்ச்சிகளில் அதிசிறந்த மெய்வல்லுநர் விருதையும் ஈட்டி எறிதல் வீரரும் ஒலிம்பிக் வீரருமான சுமேத ரணசிங்க வென்றெடுத்தார். இலங்கை கிரிக்கெட் சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்று வந்த மேஜர் கழக வளர்ந்து வரும் அணிகளுக்கு இடையிலான 3 நாட்கள் கொண்ட போட்டித் தொடரின் சாம்பியனாக தமிழ் யூனியன் கிரிக்கெட் மற்றும் மெய்வல்லுநர் கழகம் முடிசூடிக் கொண்டது. செபஸ்டியனைட்ஸ் கிரிக்கெட் கழகத்துக்கு எதிராக கொழும்பு SSC மைதானத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்த இறுதிப் போட்டியில் 44 ஓட்டங்களால் வெற்றியீட்டிய தமிழ் யூனியன் கழகம் சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. ரவிது பெர்னாண்டோ குவித்த அரைச்சதம், திலும் சுதீர திரகரத்னவின் சகலத்துறை ஆட்டம் என்பன தமிழ் யூனியன் கழகத்தின் வெற்றியில் பிரதான பங்காற்றின. இந்த போட்டித் தொடரை பொறுத்தவரை கோல்ஸ் கிரிக்கெட் கழக வீரர் அவிஷ்க பெரேரா 2 சதங்கள் மற்றும் 2 அரைச்சதங்கள் அடங்கலாக 663 ஓட்டங்களை பெற்று அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரராக மாறியதுடன் இந்த தொடரின் சிறந்த துடுப்பாட்ட வீரராக தெரிவாகினார். இலங்கை ராணுவத்தின் கோமல் நாணயக்கார சிறந்த பந்து வீச்சாளராக தெரிவாக இந்த தொடரின் அதிசிறந்த வீரருக்கான விருதை விமானப்படையின் மொவின் சுபசிங்க பெற்றுக்கொண்டார். இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட முக்கியமான விளையாட்டு செய்திகளை நாங்கள் தொகுப்பாக எடுத்து வந்திருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மும்மொழிகளிலும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள www.thepapare.com என்கின்ற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய காணொளிகளை பார்வையிட த பாப்பரே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.